Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சிக்கன் நக்கெட்ஸில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதோட கார்னர்லாம் நம்ம கட் பண்ண வேண்டாம், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இதில் நம்ம சிக்கன் பீஸ் சேர்க்க போகிறோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். உங்களுடைய விருப்பம் தாங்க. மிளகுத்தூளோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதை ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்க போகிறோம். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் தேவைப்பட்டதுன்னா கூட சேர்த்துக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இதை பிளேட்டுக்கு மாற்றி நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பிசைஞ்ச பிறகு கூட லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பிசைஞ்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கிளறி வச்சிடலாம். இல்லை ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்ல எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரம், ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே முட்டையை உடைச்சி அந்த மிக்ஸ் தயார் பண்ணிடலாம். 2 முட்டை எடுத்துருக்கேன். 1/2 கிலோக்கே உங்களுக்கு 2 முட்டை போதுமானது அளவாக இருக்குங்க. இதில் உப்பு, மிளகுத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலும் இதில் சேர்த்துக்க போகிறோங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறோம் இதில். ஏன்னா நீங்கள் தனி முட்டையாக ஒரு 4 முட்டை 5 முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு நக்கெட்ஸ் மேலே ஒரு பெரிய கோட்டிங்காக படிஞ்சிடுங்க. அது அந்தளவு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் நக்கெட்ஸ் செய்கிறதுக்கு சிக்கன் மிக்ஸ் தயாராக இருக்குது. நமக்கு எக் மிக்ஸும் தயாராக இருக்குது. இது பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல் சிம்பிளி குக்கில் பிரெட் கிராம்ஸ் எப்படி வீட்டில் தயாரிக்கலான்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நல்லா பரத்திக்க போகிறோங்க. கொஞ்சம் நல்லா திக்காக வர்ற மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் கூட சேவ் பண்ணலாம். ஆனால் இதே மாதிரி பரத்தி ஒன்று போல் பீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இதை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒட்டாது. கத்தியை வச்சு இப்படி லேசாக எடுத்து விட்டாலே பீஸ் பீஸாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் எக் மிக்ஸில் நல்லா முக்கி எடுத்து பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி வைக்க போகிறோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல ஒரு 4 பீஸை இந்த மாதிரி எக் மிக்ஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் கிராம்ஸ் வச்சு கோட் பண்ணிக்கலாம்.
இதை பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணையில் ஒரு 2-3 தடவை நல்ல கோட்டிங் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நான் இங்கே ஏர்டைட் பாக்ஸில் கீழே வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இதெல்லாம் அடிக்கிடலாம். இதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கலோ போடலை, இருந்தாலுமே இது 1 or 2 monthsக்கு கெட்டு போகாதுங்க. பொதுவாக நம்ம ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் உடனே பொரிக்க போகிறதா இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரமாவது, குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பொரிக்கையில் எப்போதுமே எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ரொம்ப மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம சிக்கனை வந்து குக் பண்ணாமல் தான் நம்ம வந்து பீஸ் போட்டிருக்கோம். அதனால் மிதமான தீயில் வச்சா தான் உள்ளேயும் நல்லா உங்களுக்கு வேகும். இல்லை வெளியில் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே கொஞ்சம் ராவாக இருக்கும். அதனால் மிதமான தீயில் வச்சு நீங்கள் நிதானமாக பொரிச்சிடுங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு சிக்கன் நக்கட்ஸ் பண்ணுறது ரொம்பவே சுலபமாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு சிக்கன் நக்கட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். நமக்கான ஃப்ரோசன் ஐட்டம் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய கெமிக்கல் போட்டு தான் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அந்தளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. ஜஸ்ட் நம்ம மாதக்கணக்காக நம்ம ஸ்டோர் பண்ணாட்டா கூட ஒரு 1 week 2 weeksக்கு தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். Sunday, Republic Day Sunday, Ganesh Chaturthi Sunday, हमें 10 Sunday day. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.